ஒரு விழிப்புணர்வு பதிவு. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு லேபர்டர் நாய் வந்து பரிதாபமாக சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்லூரில் வந்து அதை வீடியோ எடுத்து வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்க்கு தகவல் சொல்கிறாங்க. நம்ம செய்கிற சிறு செயல் வந்து எவ்வளோ பெரிய பலனை தரும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். நம்ம வழக்கம் போல் அதை ஷேர் பண்ணுறோம். உங்களை மாதிரி நல்லுள்ளங்கள்லாம் அதை பகிர்ந்து அதன் மூலியமாக அது பல பேர் பகிர்றாங்க. கருணை உள்ளங்கள் அதுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமே உங்கள் வேலை பிஸிலையும் உங்களோட உழைப்புக்கு நடுவுலையும் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டதுனால அந்த ஓனர் உரிமையாளர், அந்த நாயோட உரிமையாளர் அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட பதிவை காட்டி தகவல் சொன்னோடனே அவங்க போய் அந்த நாயை பார்த்து உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அது அவங்க நாயின்னு. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓனரும் நாய்களும் ஒன்று சேர்ந்துருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உண்மையிலுமே இது பெரிய விஷயங்க. இதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் உங்கள் எல்லாருக்குமே. இப்போது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கம்யூனிகேஷன். இப்போது இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு எந்த பலனும் கிடையாதுங்க. இதேமாரி வாயிலா ஜீவனுக்கு பல நன்மைகளை தரும், மறுவாழ்களை தரும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டாக்கும். நீங்கள் பல கேளிக்கை சேனல்கள், சினிமா, அரசியல், மதம் சம்மந்தப்பட்ட பல சேனல்களை லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சேனல் வந்து ஒரு உயிரோட்டமான சேனல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது வந்து பல உயிர்களை காப்பாற்றும்ன்றதை மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கம்யூனிகேஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் கம்யூனிகேஷன்னா, இப்போ இந்த நாய் ரோட்டில் போகும்போது பல பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் கண்டுக்காமல் போக வேண்டிய சூழல் அவங்க இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மனுஷன் ஏன் வாழ்கிறான், எதுக்கு வாழ்கிறான், வாழ்க்கை நான் என்னன்ற தெரியாமல் தான் ஓடிட்டுருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் இந்த நாயை யார் பார்த்துருப்பா, அது எவ்வளோ கஷ்டப்படும், அதோட கஷ்டம் என்ன, இது புரியாத ஒரு மனநிலைமையில் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டு நாய்கள் வெயில் தாங்காது, சூடு தாங்காது, உணவு இல்லை, ரோட்டில் இவ்வளோ வண்டிக்கு நடுவில் இந்த நாய் எப்படி சர்வே பண்ணும் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தாலே பதறது பணம். அப்படி இருக்கிற ஒரு சில நல்லுள்ளங்களை காப்பாற்றணும்னு நினச்சாலும் அவங்களோட சூழல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. இருந்தாலும் கருணை உள்ளங்கள் பல பேர் அதுக்கான முயற்சியில் இறங்கி அதுக்கான வேலைகளை செய்வாங்க. இப்போ இந்த கருணை உள்ள இருக்கிறவங்க ஒன்றிணைஞ்சு ஒரு டீம் ஒர்க்காக செய்கிற ஒரு சூழலுக்கு தான் இன்றைக்கி சமுதாயம் இருக்குது. ஒரு சங்கமாக அமைச்சு, ஒரு என்ஜிஓவாகவும் ஒரு குரூப்பாகவுமே சேர்ந்து இந்த வாயிலா ஜீவன்களுக்கான உரிமையை மீட்கிறதுல எல்லாம் இணைஞ்சு செய்ய வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட அடிப்படை நோக்கம், இப்போ நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா, அனிமல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, அப்புறம் என்ஜிஓஸு, கேர்டேக்கர்ஸ், இவங்களாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம்னா நம்மளோட அடிப்படை தார்மீக நோக்கம் வந்து இந்த அனிமலோட வெல்ஃபேர் தான். அப்போ நம்மளோட வெறுப்புகள்லாம் கலைஞ்சி மனக்கஷ்டப்பெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இதுக்காக ஒன்றிணையணும், ஒன்றாவே இருக்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்குள்ள கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இப்படி மிஸ் ஆகிற நாயோ இல்லை தொலைஞ்சு போன நாயோ, வீடு இல்லாத பல நாய்களுக்கு நம்மளால் வீடை பெற்று தர முடியும். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுங்க. நாம் எதற்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தோமோ அதன் மீது கவனம் மட்டுமே செலுத்தி நமக்குள்ளே இருக்கிற ஈகோஸ் எல்லாம் விட்டுட்டு ஒன்றிணைஞ்சு கம்யூனிகேஷன்ஸை சரியாக பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த அனிமல்ஸோட லைஃப்லாம் பிரகாசமாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன். அதனால் நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பெல்லாம் தள்ளிடுவோங்க. நீ பெருசா, நான் பெருசா, நீ இவ்வளோ செஞ்ச, நீ ஏன் செய்யலை, இதெல்லாம் விட்டுடுவோமே. அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்க. ஒருமித்து குரல் கொடுப்போம் வாங்க.